தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நெல்லை மாவட்ட செயலாளர் அதிமுகவில் இணைந்தார். நெல்லை மாவட்ட செயலாளர் அதிமுகவில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. ஒரு குறிப்பிட்ட கட்சியிலிருந்து மற்ற கட்சிக்கு தாவுவது, சீட்டு கிடைக்காவிட்டால் தாவுவது, செல்லா காசுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது தேர்தல் நேரத்தில் நடக்கக்கூடிய ஒன்றுதான். தற்பொழுது ஒரு மாவட்ட செயலாளர் அதிமுகவில் இணைந்துள்ளார். ஆம், OPS கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பாக திமுகவில் இணைந்தார். தன்னுடைய ஆதரவாளர்களை திருமங்கலத்தில் வைத்து திமுகவில் இணைக்கும் விழா நடத்தினார். இந்த சூழ்நிலையில் OPS ஆதரவாளர்கள் OPS திமுகவில் இணைந்தது பிடிக்காமல் தனித்து இருந்தனர். அவர்கள் தற்பொழுது அதிமுகவில் இணைய ஆரம்பித்துள்ளார்கள். அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு OPS அணியின் திருநெல்வேலி மாவட்ட செயலாளராக இருந்த சிவலிங்க முத்து அவர்கள் நேற்றைய தினம் திருநெல்வேலி புறநகர் மாவட்ட செயலாளரான அதிமுக மாவட்ட செயலாளரான இசக்கி சுப்பையா அவர்களுடைய அலுவலகத்தில், அம்பாசமுத்திர சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சந்தித்து நூற்றுக்கணக்கான தொண்டர்களுடன் அதிமுகவில் தன்னை இணைத்து கொண்டார். OPS அணி நெல்லை மாவட்ட செயலாளர் சிவலிங்க முத்து அவர்கள் அதிமுகவில் தன்னை இணைத்து கொண்டார். OPS அதிமுகவில் இணைந்தார். OPS திமுகவில் இணைந்தார். ஆனால் OPS ஆதரவாளர்கள் யாரும் திமுகவில் இணையவில்லை. அவர்கள் அனைவரும் தாய் கட்சியான அதிமுகவுக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றனர். இது திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. OPSஐ திமுகவில் இணைப்பதன் மூலமாக OPS ஆதரவாளர்கள் அனைவரையும் திமுகவில் இணைக்கலாம் என்று மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டிருந்தார். மு.க. ஸ்டாலின் அவருடைய கனவு கலைந்து போனது. OPS மட்டும்தான் திமுகவுக்கு வந்துள்ளார். OPS ஆதரவாளர்கள் அதிமுகவுக்கு சென்று விட்டனர்.